வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் முட்டைகோஸ் சட்னி செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி, முட்டைகோஸ், 2 தக்காளி பொடியாக நறுக்கியது. நாம் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட வேண்டும். கடலை பருப்புடன் 1 ஸ்பூன் உளுந்து போட வேண்டும். உளுந்து பொன்னிறம் ஆனதும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிடலாம். வெங்காயம் போடவும் நாம் சட்னிக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளலாம். பூண்டு நாம் சேர்த்துக்கொள்ளலாம். பூண்டு வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை நாம் சிறிது சேர்க்க வேண்டும். இந்த சமயம் நாம் நறுக்கிய முட்டைகோஸை சேர்த்து விடலாம். முட்டைகோஸ் நாம் மிதமான தீயில் 2 நிமிடம் வேக வைக்க வேண்டும். நாம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொள்ள வேண்டும். முட்டைகோஸ் இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் சேர்த்து நாம் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி பழம் இந்த அளவு வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த சமயம் நாம் துருவிய தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நன்றாக கிளறி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் வெல்லம் இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். இதன் சுவை அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் ஆறவும் மிக்சி ஜாரில் மாற்றிவிடலாம். நன்றாக ஆறிவிட்டது. இப்பொழுது நாம் மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதற்கு தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக சட்னி ரெடியாகிவிட்டது. இப்பொழுது இதை நாம் தாளித்து கொள்ளலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட வேண்டும். கடுகு பொரியவும் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நாம் சட்னியில் போட்டு விடலாம். அருமையான முட்டைகோஸ் சட்னி ரெடி. பொதுவாக குழந்தைகள் காய்கறிகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். நாம் இதேபோல் சட்னியாக அரைத்து இட்லி தோசையுடன் கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இது மிக ஆரோக்கியமான சட்னியும் கூட. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.